ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம நாராயணியத்தில் தசகம் 1ல் 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இப்போ 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். கஷ்டாத்தே சிருஷ்டிசேஷ்டா பகுதர பவகே தாவஹா ஜீவபாஜாம் இத்யேவம் பூர்வம் ஆலோசிதமஜித மயா நைவ மத்யாபி சானே நோசே ஜீவா கதம் வா மதுரதரமிதம் த்வத்வபுச்சித்ரசாத்ரம் நேத்ரை ஸ்ரோத்ரைச்ச பீத்வா பரமரசசுதாம் போதி பூரே ரமேரன். இந்த ஸ்லோகத்தில் உன்னை யாராலையுமே வெல்ல முடியாதேப்பா அப்படிங்கிறார் பட்டர் சொல்கிறச்சே வெல்லப்படாதவரே அப்படின்னு அழைக்கிறார். ஜீவாளுக்கு பல வகையான துக்கத்தை விளைவிக்கக்கூடிய உம்முடைய சிருஷ்டி காரியம் இந்த உலகத்தில் கொடுமையானதுன்னு என்னால் முன்னே சொல்லப்பட்டிருக்குப்பா. ஏன்னா அவள் பிழைக்கிறது இப்போ கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி நான் நினைக்கல. ஜீவால சிருஷ்டி காட்டா சிதானந்த ரசம் நிறைஞ்ச இந்த மதுரமான உம்முடைய திருமேனியை கண்களால் பருகியும் காதுகளால் துதிச்சும் இந்த பரமானந்த அமுத கடலில் யார் எப்படி இன்புறுவா? மனுஷா இருந்தால் தானே அதை இன்புற போகிறா அப்படின்னுட்டு பட்டர் பதில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம். நம்ராணாம் சந்நிதத்தே சததம் அபி புரஸ் தைரன் அபியர்த்தி தானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் ச இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிகபல பாரிஜாதோ ஹரே த்வம் சூத்ரம் தம் சக்கரவாட்டி திருமமபிலஷதி வியர்த்தமர்த்தி விரஜோயம். அப்பா பகவானே ஹரே, வணங்குறவாளுக்கு முன்னே எப்பையும் இருக்கிறதும் கேட்க தெரியாதவாளுக்கும் அவள் மனசில் இருக்கிற ஆசைகளை பூர்த்தி செய்கிற அர்த்தங்களை எப்பையும் கொடுக்கறதையும் பரமானந்தம் நிறைஞ்ச மோட்சத்தை கொடுக்கறதையும் அதான் பரமானந்த சாந்திராம் அப்படின்னு அழைக்கிறார். மோட்சத்தை கொடுக்கக்கூடியும் இப்படி எல்லாராலையும் அடையக்கூடியதையும் அளவில்லாத பலனை தரணுதுமான கற்பக விருட்சம் நீர்தான். அதான் அந்த இடத்துல நிரவதிக பல பாரிஜாத்தோ ஹரேத்வம் அப்படின்னு சொல்கிறார். பாரிஜாத்தம் கற்பக விரக்ஷம் போல் நீ அளவில்லாத பலனை கொடுக்குறியே. அப்படி இருந்தும் பிரார்த்திக்கிறவா கூட்டம் இந்திரலோகத்துலேயும் ஸ்வர்கலோகத்துலேயும் இல்லை அற்பகம கற்பகத்தை வீணில் விரும்பின்றிருக்கே. வியர்த்தமர்த்தி விரஜோயம், வியர்த்தமான ஆசைகளை அபிலாஷைகள் என்ன வச்சுக்கிறோம்? நம்ம இந்திரலோகத்துக்கு போனோம் ஸ்வர்கலோகத்துக்கு போனோம் தான் வச்சுக்கிறோம். ஆனால் சுவாமி பாரிஜாத்தமாகவும் கற்பக விரக்ஷமாகவும் தாமே இருக்காருன்றத நம்ம உணர மாட்டேங்கிறோமே அப்படின்னு கஷ்டப்படுறார். அடுத்த ஸ்லோகம். காருண்யாத் காமமண்யம் தததி கலுபரே ஸ்வாத்மதஸ்தத்வம் விசேஷாத் ஐஸ்வர்யாதீசதேன்யே ஜகதி பரஜனே ஸ்வாத்மனோ அபீஸ்வரஸ்த்வம் த்வய்யோச்சைர் ஆரமந்தி பிரதிபதமதுரே சேதனா ஸ்பீதபாக்யாः த்வம் சாத்மா ராம ஏவ த்யதுல குணகணா தாரச்சௌரே நமஸ்தே. அப்பா, மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம வேண்டும் பொழுது அவள் கருணையால் பல பொருட்களை தரா, அவள் இஷ்டப்படுற பொருட்களை எல்லாம் தரா. நீரோ உங்களுடைய ஆத்மாவையே கொடுக்குறீர், உண்மையே கொடுக்குறீர். உங்களுடைய பக்தாளுக்கு விசேஷமான ஐஸ்வர்யத்தை அவளுக்கு நீங்கள் கொடுக்குறீர். ஐஸ்வர்யா தீச தேன்யே, அப்படி தரக்கூடியவராக நீங்கள் இருக்க. அணிமாதி சக்திகளை கொண்டு உலகத்தில் பிறரிடத்துல ஈஸ்வரத்தன்மையை காட்டுறவர் நீர்தான். ஆத்மாவையும் ஆள்றவராக நீர்தான் இருக்கீர். பாக்யம் மிகுந்த ஜீவர்கள், அதான் பாக்யாத்வம் சாத்மா ராம, பாக்யமிகுந்த ஜீவங்கள் தான் உங்களுடைய உங்களையே நாடி வரா. அப்படி வர்றச்சே அவளுக்கு எதையும் வேண்டாத ஆத்மாராமரா ஆனந்தமே உருக்கொண்டவரா நீர் இருந்துண்டு ஒப்புமையற்ற கல்யாண குணங்களின் உறவிடமாக இருந்துண்டு சௌரியே உமக்கு நமஸ்காரம். யதுல குணகணா தார சௌரே நமஸ்தே, அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை வச்சுருக்க உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார் பட்டர். இதோட நம்ம 9 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய நமः.